எக்ஸலண்ட். ஸோ டேலி கற்றுக்கிறதுக்கு முதல்ல நம்ம டேலி சாஃப்ட்வேர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போது இந்த கிளாஸில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த tallysolutions.com/download கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் tallysolutions.com/download. இங்கே வந்தீங்க அப்படின்னா கீழே நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் லேட்டர் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 84.5 MB இருக்குது, டவுன்லோட் ஆகும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆன வாட்டி அதை டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் எஸ்ஆர் நோ கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா டேலி இன்ஸ்டால் ஆகிடும். டேலி இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் டேலி ERP9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையை தான் நம்ம பண்ணணும். தயவு செஞ்சு பைரேட்டட் டேலி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. எஜுகேஷன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து பைரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது டவுன்லோட் பண்ணி நம்ம எஜுகேஷ்னல் மோடில் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனியாக இருந்தால் லாங் டேர்மில் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். சப்போஸ் இப்போ நம்ம வந்து 18,000 rupees நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். மினிமம் 5 வருஷத்துக்கு இது வேலை செய்யுது அப்படின்னா கூட 60 மாதம் ஆச்சு. ஸோ அப்போ 60 மாதம் அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மாதம் 300 ரூபா தான் நம்ம இந்த டேலிக்காக செலவு பண்ணுறோம். பட் அந்த 300 ரூபாயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே டு டே அக்கௌண்ட்ஸ்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் வந்து டேலி கம்பெனியிலேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு எதையோ இழந்துட்டோம். இந்த டேலின்ற ஒரு நல்ல சாஃப்ட்வேரை நம்ம காப்பாற்றிக்கணும். இந்தியாவினுடைய பேர் சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல சாஃப்ட்வேரை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் பைரசியை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கடனை வாங்கி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஆள் நம்ம கம்பெனியில் வேலை பண்ணுறாங்கன்னா மினிமம் 5,000 ரூபா கூட இல்லாமல் யாரும் இன்றைக்கி வேலைக்கு வர்றதே இல்லை. ஆனால் அந்த 5,000 ரூபா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்கிறோம். அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு 300 ரூபாய்க்கு கூட நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த டேலி சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எப்படி நம்ம கம்பெனி வந்து திறம்பட நிர்வாகம் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு டேலி சாஃப்ட்வேரை பைரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி இதிலிருந்து வெளியே வருதுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டேலி ERP-னுடைய ஐக்கான் வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், நமக்கு சீரியல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் பாருங்கள் சிகப்பு கலரில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கீ ப்ரெஸ் பண்ணோம்னாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா W அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது W கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே செலெக்ஷன் வந்துருச்சு. இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டு கம்பெனின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் இங்கே வந்துடும். சப்போஸ் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக அந்த க்ரியேட் கம்பெனி ஸ்க்ரீனுக்கு வரும். நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் எஸ்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த குவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வரும். எஸ் ஆர் நோ ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதிலிருந்து வெளியே வந்துடும். சாஃப்ட்வேர் வந்து குவிட் ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி செட்டப் பண்ணி ரெடி பண்ணி ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுங்க. எப்படி நாளைக்கு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டேட்டா ஃபைல் எங்கே க்ரியேட் ஆகுது, அதை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா என்ட்ரி போடுறதுக்கு முன்னால் நம்மளுடைய டேட்டாவை பாதுகாக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய வருஷக்கணக்கான என்ட்ரியை வந்து எல்லாமே கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆக போகுது. அதை கரெக்டாக பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.